Trivariate regression equation. See the formula பாத்தீங்கன்னா இத யூஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்டுக்கறாங்க லாஸ்ட்ல. ஓகே. The three variable யார் எடுக்கறாங்கன்னா x1, x2, x3 are three variable. Then regression எப்படி ஃபார்ம் பண்றாங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x1 ஏன்னா மூணு ஈக்குவேஷன் இருக்கும். 3 வேரியபிள்னா நம்ம எப்படி பார்த்தோம்? x, y னா ரெண்டு ஈக்குவேஷன். y on x பார்த்தோம் and x on y பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? ப்ரீவியஸ் கான்செப்ட் ஞாபகம் இருக்குங்களா? 2 லைன் ஈக்குவேஷன் பார்த்தோம். இருக்கு சார். சூப்பர் வெரி குட். அப்ப இந்த 3 வேரியபிள் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும்? 3 ஈக்குவேஷன் இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபார்ம் பண்றாங்கன்னா x1 on x2, x3 ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 on x2, x3. அப்ப இதனோட ஈக்குவேஷன் எப்படி வரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. x1 minus x1 bar into omega 11 divided by sigma 1. சரிங்களா? plus x2 minus x2 bar into omega 12 divided by sigma 2 plus x3 minus x3 bar into omega 13 divided by sigma 3 equal to 0. So omega value already know. What is omega value? Omega equal to already know. What is omega value? 1 R12 R13. Here R12 R121 R23 R13 R13 R23 1. அப்ப இத பேஸ் பண்ணி ஒமேகா 1 வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க கத்து கொடுத்துருக்கேன். ஒமேகா 12 வேல்யூ ஒமேகா 13 வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த சிக்மா 11 அதாவது சிக்மா 11 னா சிக்மா 1 வேல்யூ. சிக்மா 11 மீனிங் என்ன? சிக்மா 1 வேல்யூ சிக்மா 2 வேல்யூ. அப்பனா மீனிங் என்ன? x1 ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். கரெக்ட்டுங்களா? அப்ப சிக்மா 11 என்ன? சிக்மா 22 என்ன? அதெல்லாம் வேணும்ல. அப்ப sigma 1 is a standard deviation of x1. Sigma 2 standard deviation on x2. Sigma 3 standard deviation on x3. ஐடியா ஓகேவாமா? இல்ல டவுட் இருக்குதா? ஓகே சார். அதே மாதிரி x1 bar உனக்கு தெரியும், x2 bar and x3 bar சேம் ஃபார்முலா. Summation x1 divided by n1. அது எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு தெரியாது. சம் ஐடியா. Summation x2 divided by n2. That is equal to summation x3 divided by n3. ஓகே. அப்ப இது எல்லா வேல்யூஸ் ஆல் வேல்யூஸ் கால்குலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க சப்மிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா அதுதான் நம்மளுடைய ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். எதனோடது? x on y ஓட. x on y ஓட. ஓகேங்களாமா? ஸோ அப்படின்னா இப்போ கொடுக்குற ப்ராப்ளத்தை நீங்கள் ரன் பண்ணி காட்டிங்கன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஒரே நிமிஷம் இது எப்படி கொடுக்கலாம்? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் மெயில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காப்பி. அப்போ என்ன கொடுத்துருப்பா? 3 வேரியபிள் கொடுத்துருப்பான். அந்த 3 வேரியபிளுக்கு உண்டான ஒர்க்கு நீங்கள் பண்ணி அதில் சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? இது கொஞ்சம் லென்த் தான், ஏன்னா உனக்கு கேட்டுக்கிறாங்க. இது கொஞ்சம் லென்த் ப்ராப்ளம் தான் கேட்டுக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. சரிங்களா? டைரக்ட் 13 மார்க் क्वेश्चन, சப்டிவிஷன் கூட இல்ல, டைரக்ட் 13 மார்க் क्वेश्चन. ஒரே நிமிஷம் நான் இப்போ அனுப்புறேன். இதாமா क्वेश्चन 13 மார்க் क्वेश्चन 2022 ஓடது. 2022 ஓட 13 மார்க் क्वेश्चन. டைரக்டா 13 மார்க் கொடுத்துட்டாங்க பாத்தியா? 13 மார்க் क्वेश्चन. இது பாத்தீங்கன்னா 13B ல வந்திருக்கு. 13B ல வந்திருக்கு. சொல்றாங்க. எழுதிரவா சார்? நீ ஒன்னோட இஷ்டம் தான். எழுதுனா எழுதுனா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். இதுல சிக்மா ஃபர்ஸ்ட் y
ஒய்ன்னு கொடுத்துட்டாங்க. அதான் மீனிங் என்ன? x1, x2, x3. அந்த x1 வேல்யூ தான் என்ன கொடுத்துட்டாங்க? ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஃபைன் கொடுத்துட்டாங்க. ஆமா சார். Then replace the all formulas and apply. அவ்வளவுதான். இப்போ வந்து y on x2 x3. Is correct. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த x2 x1 ஓட வேல்யூ கொடுத்தா அது கடைசி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா என்ன ஆகும்? x1 இருக்கிறது என்ன கிடைக்கும்? இந்த ஃபார்முலா x1 இருக்கிறது என்ன ஆகும்? y ஆகும் சார். y bar. அவ்வளவுதான். இங்க என்ன கிடைக்கும்? x1 x1 bar. இங்க என்ன ஆகும்? x2 x2 bar. அவ்வளவுதான். கம்ப்ளீட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினா ஒரு yங்கிற வேல்யூ வரும். அதை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ட்ரை பண்ண முடியுமா? இந்த ஈக்குவேஷன் கடைசியா சப்மிட் இந்த ஈக்குவேஷன் இந்த வேல்யூஸ் இருக்குது, இது வந்து கடைசியா சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் அதாவது இந்த வேல்யூஸ் இல்லாம ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பாருங்க. இந்த வேல்யூஸ் இல்லாம ஈக்குவேஷன் என்ன வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூஸ் பத்தி நம்ம பேசலாம். சரிங்களா? நான் நோட் பண்ணிக்கவா சார்? நோட் பண்ணிக்கும்போது இந்த கொஸ்டின் பேப்பர் நான் சென்ட் பண்ணிக்கிறேன். இது கொஸ்டின் பேப்பர் நான் ஃபுல்லாகவே சென்ட் பண்ணி ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ண போறேன். நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க.